இந்த சினிமா வச்சு சினிமா எடுத்தால் அந்த படம் ஓடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. படம் கரெக்டாக இருந்தால் அது ஓடும் தானே. அந்த மாதிரி படங்களும் ஓடி இருக்குது, சக்ஸஸும் ஆகிருக்கு. பட் சம்வேர் இந்த மித்து அதெல்லாம் எப்படி க்ரியேட் ஆகுது அப்படிங்கிறதுல மேபி அந்த ரேஷியோ வச்சு சொல்கிறாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. இந்த படத்துக்கு அது வந்து நடந்துச்சு. சாகர் சார்கிட்ட வர்றதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு சாகர் சார்கிட்ட போகும்போது எனக்கு அது வரைக்கும் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தான் இருந்தேன். பட் சாகர் சார்கிட்ட போகும்போது எனக்கு ஒரு சின்னதாக ஒரு டவுட் இருந்தது. மேபி இவரும் அந்த மாதிரி நினைப்பாரோ, அப்படி சொல்லுவாங்களோ அப்படின்ட்டு எனக்கு சின்ன தயக்கம் மட்டும் இருந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டயுமே ஷேர் பண்ணல. பட் சாகர் சார் வந்து அந்த ஒரு நாளில் சொன்னது வந்து எனக்கே ஒரு மாதிரி பயங்கர சர்ப்ரைஸாக இருந்தது. ஏன்னா ஓகே ஃபைன், ஆர்ட்டாக பார்க்குற, அதை ரொம்ப நேசிக்கிற, அதை நம்புகிற இந்த பசங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வைக்கிறாரு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அதுதான் இந்த படத்தை இன்றைக்கி இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இதை உங்ககிட்ட கன்ஃபார்மாக ஏதாவது சொல்லியிருப்பாங்க சார், மேபி நீங்கள் சொல்லாமல் இருந்திருக்கலாம், டெஃபினட்டாக நடந்திருக்கும். அதை தாண்டி ஒரு விஷயத்தை நம்புறது இருக்குல்ல, அந்த நம்பிக்கை தான் இந்த படம். அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் மேலே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா டெஃபினட்டாக ப்ரொடியூசரோட காசையும் ஆடியன்ஸோட காசுக்கும் என்றைக்குமே நியாயமாக உழைக்கணுன்றது மட்டும்தான் என் குரு என் அண்ணன் எனக்கு சொல்லிக் கொடுத்தது. ஸோ அதுக்காக எல்லாருமே நம்பிக்கையோடு அந்த வேலை பார்த்துருக்கோம். ஸோ அந்த நம்பிக்கைக்காக இந்த படம் நிச்சயமாக நல்லபடியாக ஓடி அந்த சினிமா பற்றி சினிமா எடுத்தால் அந்த சினிமா ஓடும் அப்படிங்கிற லிஸ்ட்டில் இந்த படம் சேரும் அப்படின்றத நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்டோட நிச்சயமாக நடக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். அண்ட் ப்ரெஸ் டாடா டைமில் நான் எல்லாமே பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. அண்ட் எண்ட் ஆஃப் தி டே கண்டென்ட் நல்லா இருந்தால் தான் உங்களாலையும் அதை எடுத்து கொண்டு போய் சேர்க்க முடியும். எங்களுக்கும் மக்களுக்கும் இருக்கிற அந்த ஒரு கரெக்டான பிரிட்ஜாக என்றைக்குமே நீங்கள் இருந்திருக்கீங்க. இந்த பிரிட்ஜை இன்னும் ஸ்ட்ராங்காக அதே மாதிரி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் சேர்ப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது. ஸோ மே 10 படம் வருது. அதுக்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோ இருக்கும். ஸோ டெஃபினட்டாக அன்னைக்கு எல்லாருமே திரும்ப சந்திக்கிறோம். வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த படத்தில் வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ ஒன்று மட்டும் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் கவினுக்கு. உங்களுக்காக நீங்கள் ஜெயித்த காலம் வந்து ஐ திங்க் இட்ஸ் ஓவர்னு நினைக்கிறேன். உங்களை நம்புறவங்களுக்காகவும் சேர்த்து நீங்கள் ஜெயிக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இப்போ இருக்குது. அண்ட் இந்த படத்தில் இந்த ஸ்டேஜில் என்னை எப்படி இளம் சேர்த்துட்டாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் என்னை சேர்த்துட்டாரு. நான் இந்த படத்தை ஒரு பாட்டு எழுதியிருக்கேன். ஒரு சந்தோஷம் இருக்கு எனக்கு. என்னென்னா தி பிரைட்டஸ்ட் ஸ்டார் அப்படின்னு கவினுக்கு நான் ஒரு வரி எழுதியிருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம். நாங்களும் சேர்ந்து உங்களை நம்புகிறோம் கவின். எங்களுக்காக நீங்கள் ஜெயிக்கணும். கடைசியாக ஒரு தேங்க்யூ நோட் ஃப்ரம் இளன். அதோட நம்ம இந்த ஈவெண்ட்டை முடிச்சிடலாம்.